ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக டாக்குமெண்ட்டை நீங்கள் எந்த டேட்டில் கொடுக்கணும், ஸோ சப்போஸ் நீங்கள் முகவரி மாறி போயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர், அதாவது வீடுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்ஓ வந்து உங்களுக்கு 2 ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. 2 ஃபார்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபார்ம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரிலாம் இருக்கும். நான் அதை உங்களுக்கு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து 9/12/2025 அன்றைக்கி வெளியிடுவாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா 9/12/2025 ஸோ 31/1/2026 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதோ, ஸோ உங்களுக்கு புதுசாக ஓட்டு வரல அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக அப்ளை பண்ணுறதோ, இதெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து 7/2/2026 அன்றைக்கி வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஓட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் உங்களால் வாக்கு செலுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்திருக்கும். மேலே கான்டாக்ட் நம்பர் ஃபார் பிஎல்ஓ அண்டு அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட நேமு எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ், அதாவது வாக்காளரோட பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர்ஸ், ஸோ அவங்களோட முகவரி, இது எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையன், பாகம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அது போக உங்களோட பார்கோட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். புது ஃபோட்டோ நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸு 1ன்னு வச்சுக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் இருக்கிறது 2, ரைட் சைடில் இருக்கிறது 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 2 மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அப்பா பெயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர், அடுத்து தாயார் பெயர், தாயாரோட ஓட்டர் ஐடி நம்பர், அதுக்கும் கீழே உங்களுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், திருமணம் ஆயிருந்ததுன்னா அவங்களோட பெயர், துணைவர் அல்லது கணவரோட பெயர் எழுதிக்கணும், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கணும். இது ஃபஸ்ட்டில் முடிஞ்சு. அடுத்து ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் கீழே முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2002, 2005 அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் இதில் ஃபில் பண்ணணும். 2002, 2005 ஓட்டு போடலை அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களோட பேரண்ட்ஸோடது நீங்கள் ஃபில் பண்ணணும். இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிங்க. கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டு கீழே அதுக்கும் கீழே பிஎல்ஓ அவங்க சிக்னேச்சர் ஒரு ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட ஒரு ஃபார்ம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை கரெக்ஷன் பண்ணி வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிச்சிருவாங்க. ஸோ இது ஆன்லைன் மூலமாகவும் ஃபில் பண்ணுறது வந்துருச்சு. ஸோ ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது எப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா 2002 நமக்கு ஓட்டு இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கலாம். அதில் பாகம் மீன் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வீடியோஸ் எல்லாமே ப்ரீஃபான வீடியோ எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிங்க.